நான் டாக்டர் இளங்குமரன், ரேலா ஹாஸ்பிட்டலோட சிஇஓ. இன்னைக்கு எதுக்காக இங்க இருக்கோம்னா, மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வாக்கத்தான் மாதிரி பண்றோம். இன்னைக்கு செப்டம்பர் 25 வந்து வேர்ல்டு லங் டே, 29 வேர்ல்டு ஹார்ட் டே. இப்ப இந்தியாவில் பார்த்தோம்னா 25% மேல இருக்கிற டெத் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்னால வர டெத். நிறைய நியூஸ் பார்ப்பீங்க, யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 வயசு 35 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல சாகுறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் சரியா இருக்கிறது இல்ல, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது, தூக்கம் சரியா இல்ல, கெட்ட பழக்கத்துல மக்கள்லாம் அதிகமா போறாங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அது மாதிரி. அதே மாதிரி சுகர் வந்தாலும் சரியா பார்த்துக்கிறது கிடையாது, பிபி வந்தாலும் சரியா பார்த்துக்கிறது கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வாக்கத்தான் பண்றோம். முதல்ல லைஃப் ஸ்டைலை எப்படி மாடிஃபை பண்ணணும்னு நமக்கு தெரியணும். வெயிட்டை எப்படி குறைக்கணும், டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் 1 hour வாக் போகணும். இது மாதிரி விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் தான். ஆனால் செலக்டிவாக பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக ஹார்ட் டிசீஸ் ஆர் ஹார்ட் அட்டாக் வரதை கண்டிப்பாக குறைக்கலாம். எங்கள் டாக்டர்ஸ் லங் டாக்டர் இருக்காங்க, ஹார்ட் டாக்டர் இருக்காங்க. பவன் சார் தாம்பரத்தோட டெபுட்டி ஹை கமிஷனர் வந்திருக்காரு. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒன்று வந்து ப்ரிவென்ஷனுக்காக. அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமும் குறையும். அதே மாதிரி டாக்டர் ஐஸ்வர்யா சொன்னாங்க, லங்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது, இப்போ ஃப்ளூ சீசனும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இருக்க ஃப்ளூ பார்த்தோம்னா சென்னையில் ரொம்ப விருலண்டாக இருக்கு. நிறைய பேர் சிக்காகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொது இடங்களை அவாய்ட் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். 29ஆம் தேதி ரேலா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃப்ரீ கிளினிக் ரன் பண்ணுறோம். ஹார்ட் அண்ட் லங்குக்காக இசிஜி எக்கோலாம் ஃப்ரீயாக பண்ணுறோம். இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான், மற்றபடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வேற ஏதாவது சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு வேர்ல்ட் ஹார்ட் டேன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு தினத்தை ஒதுக்கி வச்சு செலிப்ரேட் பண்றதே எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காண்டி தான். ஏன்னா ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்து கூடிக்கிட்டே போகுது. சின்ன வயசுலேயே ஒரு 20-30 வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக்லாம் அதிகரிச்சுட்டே போகிறதால அது கட்டாயமாக நம்ம சமுதாயமாக ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு அதை தடுக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹார்ட் அட்டாக்கோட ப்ரிவலன்ஸும் ஹார்ட் அட்டாக்கால இறப்பும் ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்காண்டி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வேர்ல்ட் ஹார்ட் டே மார்க் பண்ணியிருக்கு. அதோட பார்ட்டாக நம்ம ரேலா ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்களும் இன்னைக்கு வாக்கத்தான் ஈவென்ட் பண்ணுறோம். அது ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிறதால என்ன பிரயோஜனம், நடக்கிறதால ஹாஸ்பிட்டல்லேருந்து டெய்லி நடக்கிறதால அட்லீஸ்ட் ஜிம் போயிட்டு பெருசாக ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தேவையில்லை, ஹை அண்ட் மசில் எக்ஸசைஸ்லாம் தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு நடந்தாலே போதும், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயில் பட நடந்தாலே போதும், வீட்டோட சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், ஹார்ட் அட்டாக்லேருந்து இல்லை நிறைய பாதிப்புலேருந்து, ஹெல்த் பாதிப்புலேருந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம ஒரு ஈவெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். Good morning all. Doctor said regarding this thing, it should reach many people so that people will get awareness regarding that, and people will follow what doctors are suggesting. And I'd like to appreciate Rela team for organizing this event, and I'm thankful to them for inviting me and making a part of this. Thank you. Sir, policeman